அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ரைட்டர் ஷீலனின் யூடியூப் பக்கம். நாம் கேட்டுக்கொண்டிருப்பது பரகேசரி, ஆதித்த கரிகாலன் பாகம் 3, உத்தமசீலியார் காண்டம், அத்தியாயம் 35. காயங்கள் ஆறுமா. காவிரி கரையில் அவர்களின் தகனச் சடங்குகள் முடிந்து 30 தினங்கள் கடந்துவிட்டன. இந்த 30 நாட்களாக பேரரசர் பராந்தகர் நிலை குலைந்து போயிருந்தார். ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிய அந்த மாவீரர் இன்று ஒரு சாதாரண தந்தையாக தன் அறையிலேயே முடங்கி கிடந்தார். நிர்வாகத்தின் எந்த ஒரு கோப்பிலும் அவர் முத்திரையிடவில்லை. பொதுவாக அரச குடும்பங்களில் 30 நாட்கள் துக்கமனுஷ்டிப்பது மரபுதான் என்றாலும் பேரரசர் இந்த 5 இழப்புகளிலிருந்தும் இன்னும் வெளியே வரவில்லை. நிர்வாகம் ஸ்தம்பித்துவிடக்கூடாது என்பதற்காக ராஜாதித்தரே அனைத்து அரசு அலுவல்களையும் முன்னின்று கவனித்துக் கொண்டார். அவருக்கு உதவியாக அரிஞ்சயனும் சுந்தரனும் இரவும் பகலும் உழைத்தனர். ராஜாதித்தர் தன் துயரத்தை அடக்கிக் கொண்டு கடமையை செய்த அளவுக்கு கூட முதிர்ந்தவரான பராந்தகரால் மீண்டு வர முடியவில்லை. பேரரசர் அதீத சோகத்தில் ஆழ்ந்து எந்நேரமும் அந்த பாலகன் கோவிந்த கிருஷ்ணனை பற்றியே நினைத்துக் கொண்டிருந்தார். ஆனால் இந்த சோகங்களுக்கிடையே ஒரு அதிசயம் மக்கள் மத்தியில் உலவத் தொடங்கியது. சுந்தர சோழனின் மகன் பிறந்தபோது மூச்சிற்று இருந்ததாகவும் அவனை இறந்துவிட்டதாகவே மருத்துவர்கள் கருதியதாகவும் செய்தி பரவியது. ஆனால் கிழக்கு சூரியனின் காலை ஒளிக்கீற்று அக்குழந்தையின் மேல் விழுந்த அந்த வினாடியில் அவன் வீறிட்டு அழுது உயிர்த்தெழுந்தான் என்ற செய்தி காட்டுத்தீயாக பரவியது. சோழ அரச வழியில் சிம்மாசனம் ஏறுவதற்கு மிக குறைந்த வாய்ப்புகளை கொண்ட ஒரு குழந்தையை பற்றி நாடே விசித்திரமாக பேசியது. 1 2 ஆகி 2 4 ஆகி அந்த குழந்தை தெய்வ குழந்தை என்றும் சூரிய குழந்தை என்றும் புகழப்பட்டது. அந்த பாலகனுக்கு பேரரசர் பராந்தகர் ஆதித்த கரிகாலன் என்று பெயர் சூட்டியது மக்களுக்கு மிகப்பெரிய செய்தியானது. பேரரசரின் தந்தையின் பெயர் ஆதித்தன். விஜயாலயர் எழுப்பிய சோழத்தை நிலைநிறுத்திய மாவீரர் ஆதித்த சோழர். அதேபோல் முற்கால சோழர்களில் ஈடு இணையற்ற அரசர் கரிகால பெருவளத்தான். காலனையே வென்றவன், காவிரியை தடுத்து கல்லணை கட்டி விவசாயத்தை புரட்சியாக்கியவன். இப்படிப்பட்ட 2 மாவீரர்களின் பெயரையும் இணைத்து ஆதித்த கரிகாலன் என்று சூட்டியது ஒரு தற்செயலான நிகழ்வாக மக்கள் பார்க்கவில்லை. இறந்து பிழைத்த கதையும் இந்த பெயரும் சுந்தர சோழனின் மூத்த மகனை ஒரு மிகப்பெரிய ஒளிவட்டத்திற்குள் கொண்டு வந்தது. ஊர் மூலைகளிலிருந்த ஜோதிடர்கள் அக்குழந்தையின் ஜாதகத்தை ஆராய படங்கினர். மேசராசி பரணி நட்சத்திரத்தில் பிறந்த இந்த ஆதித்த கரிகாலன் நிச்சயம் தரணியை ஆழ பிறந்தவன் என்று அவர்கள் ஆருடம் கூறினர். பராந்தகருக்கு பின் வரிசையில் எத்தனையோ பேர் இருக்க இந்த குழந்தை மன்னராக வருவது சாத்தியமே இல்லை என்பது மக்களுக்கு தெரிந்திருந்தும் அவனது ஜாதகம் ஏற்படுத்திய தாக்கம் ஆச்சரியமாக இருந்தது. பராந்தகருக்கு 4 ஆண் வாரிசுகள் இருந்தனர். அதில் ஒருவரான அரிஞ்சய சோழனின் பேரன்தான் இந்த ஆதித்த கரிகாலன். ஆனாலும் ஊரே அவனை ஒரு ராஜகுமாரனைப் போல கொண்டாடியது சுந்தர சோழனுக்கு மட்டற்ற பெருமிதத்தை தந்தது. தன் தாத்தா பராந்தகரைப் போல அறிவிலும், தந்தை அரிஞ்சயரைப் போல வீரத்திலும், சிற்றப்பன் உத்தமசீலன் போல விவேகத்திலும் இந்த குழந்தையை வளர்க்க வேண்டும் என்று சுந்தர சோழன் உறுதி கொண்டான். அரிஞ்சய சோழரே அரசராவதற்கு வாய்ப்பு மிக குறைவாக இருக்கும்போது அவரது மகனான சுந்தரன் அரசனாவதை யாரும் கற்பனை கூட செய்து பார்க்கவில்லை. இருப்பினும் தாத்தா பராந்தகரின் தனிப்பட்ட அன்பினால் சுந்தரன் ஒரு இளவரசனுக்குரிய மரியாதையை பெற்று வந்தான். இது சுந்தர சோழனை விட சில வயதுகளே இளையவனான மதுராந்தகனுக்கு மட்டற்ற கோபத்தை உண்டாக்கியது. மதுராந்தகனும் சோழ இளவரசரான கண்டராதித்தரின் மகன்தான். எனக்கு ஏன் இராஜ மரியாதை இல்லை? எனக்கு ஏன் இளவரச அரச லட்சணங்கள் மறுக்கப்படுகின்றன? கிரீடமும் முத்திரை மோதிரமும் எனக்குத்தானே முதலில் சேர வேண்டும் என்று மதுராந்தகன் தன் தந்தை கண்டராதித்தனிடம் பல முறை வாக்குவாதம் செய்திருக்கிறான். ஆனால் கண்டராதித்தரோ, நீ போர்க்களத்திற்கு வருவதில்லை, ஆயுத பயிற்சியில் உனக்கு தீவிரமில்லை, பின்னர் எப்படி பேரரசர் உன் மீது நம்பிக்கை வைப்பார் என்று அவனை தண்டிப்பார். மதுராந்தகனுக்கு சுந்தரன் மீது இருந்த பொறாமை இப்போது பிறந்திருக்கும் ஆதித்த கரிகாலன் மீதும் திரும்பியது. சோழமே அந்த குழந்தையை வாழ்த்திக் கொண்டிருக்க இரண்ட மனத்தோடு அவனை பார்த்த ஒரே ஒருவன் மதுராந்தகன்தான். இந்த உள்நாட்டு உணர்ச்சி கொந்தளிப்புகளுக்கு இடையே சோழப்படையின் பிடி தொண்டை மண்டலத்தில் மெல்ல தளர ஆரம்பித்தது. பாண்டிய பகுதிகளில் எழும் கிளர்ச்சிகளை ஒடுக்குவதிலேயே உத்தமசீலனின் முழு காலமும் செலவானது. தன் காதல் தோல்வியை மறைத்துக் கொள்ள உத்தமசீலன் மதுரை நிர்வாகத்தை ஒரு மருந்து போல ஏற்றுக்கொண்டான். வெள்ளாற்றுக்கு தெற்கே மறைந்து வாழும் பாண்டிய இளவன் ஸ்ரீவல்லபனை மக்கள் ஒரு கடவுளைப் போலவே ரகசியமாக கொண்டாடினர். எந்த நேரமும் பாண்டிய படை வரலாம், மதுரையை மீட்கலாம் என்ற அச்சம் அதிகாரிகளிடையே நிலவியது. இருப்பினும் சோழத்தின் தூண்களான ராஜாதித்தர், கண்டராதித்தர், அரிஞ்சயர்
உத்தமசீலன் ஆகிய 4வரும் ஒரு சூறாவளியைப் போல சுழன்று நாட்டை பாதுகாத்து வந்தனர். பெண்ணையாறு முதல் வெள்ளாறு வரை இருக்கும் மையச் சோழ நாடு எந்த சலனமும் இன்றி அரசுக்கு ஒத்துழைப்பு வழங்கியது. காலப்போக்கில் அந்த 5 இழப்புகளின் வலி காற்றில் கரையத் தொடங்கியது. மதுரை பிரதிநிதியாக பணியாற்றிய உத்தமசீலன் தன் காதலி செண்பகமித்ராவையும் மெல்ல மறக்கத் தொடங்கினான். தன் அக்கா, தன் அண்ணன் மகள், மைத்துனன் என தன் இரத்த உறவுகளின் இழப்புக்கு முன்னால் தன் காதல் ஒரு துச்சமாக அவனுக்கு தெரிய ஆரம்பித்தது. ஒரு பேரரசு எழுவதும் விழுவதும் அதன் வாரிசுகளின் கைகளில்தான் இருக்கிறது. ஆதித்த சோழருக்கு பின் வந்த பராந்தகர் சோழத்தை புகழின் உச்சிக்கு கொண்டு சென்றார். ஆனால் வடக்கே ராஷ்டிரகூட அரசன் கிருஷ்ணனும் சாதாரணமானவன் அல்ல. நர்மதை முதல் வேங்கடம் வரை தன் ஆதிக்கத்தை செலுத்திய அவனது இளமை துடிப்பும் மதியுகமும் சோழத்திற்கு பெரும் சவாலாக அமைந்தது. பராந்தகனின் மைந்தர்கள் வீரர்களாக இருந்தாலும் வடக்கத்திய தலைவலி தீராது என்பது அவர்களுக்கு புரியத் தொடங்கியது. ராஜாதித்தருக்கு ஆண் வாரிசு இல்லை என்பது ஒரு பெரும் குறையாக நாட்டு மக்களால் அப்போதுதான் உணரப்பட்டது. ராஜாதித்தருக்கு பின் யார் என்ற கேள்வி ஒரு நிழலை போல தொடர்ந்தது. இதே கேள்வியைத்தான் கிருஷ்ணனும் எதிர்பார்த்து காத்திருந்தான். பஞ்ச பாண்டவர்களைப் போல ஒற்றுமையாக இருக்கும் இந்த சோழ வாரிசுகளுக்குள் ஒரு சிறு விரிசலை உண்டாக்கினால் ஒட்டுமொத்த பேரரசையும் சரித்துவிடலாம் என்று அவன் தன் ஒற்றர்களுடன் ரகசியமாக திட்டம் தீட்டத் தொடங்கினான். நாட்கள் மெல்ல ஊர்ந்து நகர்ந்தன. காலத்தின் சக்கரம் சுழலச் சுழல ஆறாத வடுக்களும் மெல்ல ஆறி தழும்புகளாக மாறத் தொடங்கின. சோழப் பேரரசர் பராந்தகர் தன் வாழ்நாளில் சந்தித்த பேரிழப்புகளிலிருந்து மெல்ல மீண்டு கொண்டிருந்தார். துக்கத்தின் இருள் சூழ்ந்திருந்த அந்த அரண்மனை மாடங்களில் இப்போது மெல்லிய நம்பிக்கை ஒளி தென்பட்டது. அந்த மாற்றத்திற்கு பெரும் காரணமாக இருந்தது பாலகன் ஆதித்த கரிகாலன். மழலையின் சிரிப்பும் துள்ளலும் முதிய அரசரின் கவலைகளை பனித்துளியைப் போல கரைத்தன. தன் கொள்ளுப்பேரனின் முதல் பிறந்த நாளை கோலாகலமாக கொண்டாட அரசர் ஆணையிட்டார். அது வெறும் குடும்ப விழாவாக மட்டும் இருக்கவில்லை, வாடியிருந்த சோழ தேசத்திற்கே ஒரு புத்துயிர் ஊட்டும் திருவிழாவாக அமைந்தது. நாட்டின் முக்கிய நகரங்களெல்லாம் விழாக்கோலம் பூண்டன. வீதிதோறும் மாவிலை தோரணங்களும் மங்கள இசையும் முழங்கின. பசித்த வயிறுகளுக்கு உணவளிக்க ஆங்காங்கே அன்னதான சாலைகள் நிறுவப்பட்டன. குறிப்பாக தஞ்சை மாநகர மக்களுக்கு கோட்டையினுள் விசேஷமாக உணவு பந்தல்கள் அமைக்கப்பட்டு அறுசுவை உணவு வழங்கப்பட்டது. நீண்ட காலமாக தடைப்பட்டிருந்த கோயில் விழாக்கள் மீண்டும் புத்துயிர் பெற்றன. திருக்கைலாய வாத்தியங்களும் தேவாரம் திருவாசக பாடல்களும் மீண்டும் சோழ நாட்டு ஆலயங்களில் ஒலிக்கத் தொடங்கின. இந்த அறிவிப்புகள் பொதுமக்களுக்கும் சோழ அதிகாரிகளுக்கும் சொல்லொன்னா நிம்மதியை கொடுத்தன. தங்கள் அரசர் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்புகிறார் என்பது அவர்களுக்கு பெரும் பலத்தை தந்தது. அன்றைய இரவு சோழ அரச குடும்பத்தினர் அனைவரும் ஒருங்கே அமர்ந்து உணவருந்தும் கிழமை விருந்துக்கு அழைக்கப்பட்டிருந்தனர். பாலகன் கோவிந்த கிருஷ்ணன் உட்பட 5 பேர் அகால மரணமடைந்த பிறகு இத்தகைய விருந்துகளும் ஒன்று கூடல்களும் முற்றிலுமாக நின்று போயிருந்தன. அரசரின் இந்த திடீர் அழைப்பு உறவுகளுக்கு இடையே இருந்த மௌனத்தை தகர்த்தது. இரவு விருந்து முடிந்தபோது வானில் பிறைச்சந்திரன் தன் வெள்ளொளியை எங்கும் பரப்பியிருந்தது. காவிரி கரையின் குளிர்ந்த மணற்பரப்பில் அரச குடும்பத்தினர் ஒருவருக்கொருவர் நெருக்கமாக அமர்ந்து உரையாடத் தொடங்கினர். அலைகளின் மெல்லிய ஓசையும் தென்றலின் வருடலும் அந்த சூழலை மிகவும் இதமாக்கியிருந்தன. வழக்கம் போல மௌனத்தை கலைக்க உத்தமசீலனே முதலில் முன்வந்தான். தந்தை பழைய நிலைக்கு திரும்பி மீண்டும் புன்னகைப்பதை காண்பது என் கண்களுக்கு பெரும் விருந்தாக இருக்கிறது. நம் சோழ தேசத்தின் ஒளி மீண்டும் பிரகாசிக்க தொடங்கிவிட்டது என்று நெகிழ்ச்சியுடன் கூறினான். பராந்தகர் தன் மகனின் கைகளை பற்றிக்கொண்டு தொலைவில் தெரிந்த சந்திரனை பார்த்தவாறு பேசத் தொடங்கினார். என்ன செய்ய மகனே, காலம்தான் கவலைகளை போக்கும் அரும்மருந்து. 5 பேரின் இழப்பு என் முதுகெலும்பை ஒடித்தது உண்மைதான். உன் காதல் தோல்வி, பாண்டிய நாட்டின் குலதனங்களை தேடிச் சென்ற அனுபமா, வெறும் கையோடு திரும்பிய ஏமாற்றம் என தொடர் சரிவுகளை சோழம் சந்தித்தது. ஆனால் இவை அனைத்தையும் மறக்கச் செய்ய என் கொள்ளுப்பேரன் ஆதித்த கரிகாலன் வந்துவிட்டான். அவன் பிறந்த நேரம் அத்தகையது. என் தந்தை ஆதித்த சோழனை நானே நேரில் தூக்கி வளர்ப்பது போன்ற ஒரு பெருமிதம் எனக்குள் எழுகிறது. அவனோடு விளையாடும்போது நேரம் போவதே தெரிவதில்லை. குழலினிது யாழினிது என்பதும் மக்கள் மழலைச் சொல் கேளாதவர் என்று வள்ளுவர் சொன்னது எவ்வளவு பெரிய உண்மை. ஆனால் உத்தமா, நான் மீண்டதை விட என் மூத்த மகன் நிராஜாதித்தன் இந்த துயரத்திலிருந்து மீண்டு வந்ததுதான் எனக்கு பெரும் நிம்மதி. தன் உடன் பிறந்த சகோதரியையும் அன்பு மகளையும் அறுவை பேரனையும் ஒரே நேரத்தில் இழந்து அவன் எப்படி தாங்குவானோ என்று நான் இரவு பகலாக கவலைப்பட்டேன் என்றார் அரசர் குரல் தழுதழுக்க.
இராஜாதித்தன் தந்தையை ஏறிட்டு நோக்கினான். அவன் கண்களில் இன்னும் அந்த வீரக்கணல் அணையாமல் இருந்தது. வீரர்களுக்கு இழப்புகள் என்பவை தற்காலிக வேகத் தடைகள்தான் தந்தையே. இதைத்தானே நீங்கள் எங்களுக்கு சிறுவயது முதல் போதித்து வந்தீர்கள். நாம் மீண்டுதான் ஆக வேண்டும். நடந்து முடிந்த துயரங்களை மாற்றும் சக்தி விண்ணுலக தேவர்களுக்கும் இல்லை. ஆனால் இழந்தவற்றை நினைத்து அழுது கொண்டிருப்பதை விட துருவகத்தால் வீழ்த்தப்பட்ட அந்த 5 உயிர்களுக்கும் நாம் செய்யும் உண்மையான புண்ணியம் நம் எதிரிகளுக்கு தக்க பதிலடி கொடுப்பதுதான். என் மனதில் இப்போது அது ஒன்றே ஓடிக்கொண்டிருக்கிறது. இராஷ்டிரகூடம் மன்னன் கிருஷ்ணனின் ஆணவத்தை அடக்க வேண்டும். என் வாழ்வில் நான் இழக்க இனி ஒன்றுமில்லை. ஆனால் அந்த பகைவன் இழப்பதற்கு ஒரு நாடே இருக்கிறது. அவன் செய்த வஞ்சனைக்கு அவனது சாம்ராஜ்யமே விலையாக வேண்டும் என்றான் இராஜாதித்தன் ஆக்ரோஷமாக. அரசர் அவசரமாக இடைமறித்தார். இராஜாதித்தா, ஆத்திரத்தில் அத்தகைய வார்த்தைகளை சொல்லாதே. நீதான் சோழத்தின் எதிர்காலம். நீ ஒருவேளை திருமணமே செய்து கொள்ளாமல் இருந்தாலும் இந்த சோழத்தின் அடுத்த சக்கரவர்த்தி நீதான் என்பதில் எனக்கு எந்த ஐயமும் இல்லை. நான் இல்லையா? உன் தம்பிமார்கள் இல்லையா? சோழ பேரரசே உனக்காக இல்லையா? நீ தனியாள் கிடையாது. நீதான் இந்த சோழம் என்று மகனை தேற்றினார். உத்தமன் உடனே, ஆமண்ணா, தந்தை சொல்வதுதான் 100க்கு 100 சரி. எதையும் பிடிமானமில்லாமல் பேசாதீர்கள். சோழத்தின் ஒவ்வொரு வீரனும் உங்கள் வாளின் நுனிக்காக காத்திருக்கிறான் என்று பராந்தகரின் கருத்தை ஆமோதித்தான். அரசர் தொடர்ந்தார். நம்முடைய பொறுமை ஒருபோதும் வீண் போகாது இராஜாதித்தா. ஆனால் சூழலை பார். தொண்டை மண்டலத்தில் நிலைமை இன்னும் சீராகவில்லை. பாண்டிய தேசத்தில் வாரமொரு கிளர்ச்சியும் மாதமொரு புரட்சியுமாக சட்ட ஒழுங்கு குலைந்து கிடக்கிறது. நம்முடைய சொந்த மண்ணிலேயே அமைதியற்ற சூழல் நிலவும் போது எல்லை தாண்டி போய் வேறொரு பெரிய தேசத்தை வெல்ல நினைப்பது வீண் தலைவலியைத்தான் தரும். இப்போது நமக்கு தேவை நிதானம் என்றார் அரசர். அப்போது அதுவரை அமைதியாக இருந்த அரிஞ்சயன் குறுக்கிட்டான். இழப்புகளுக்கு பழி வேண்டாமா தந்தையே? அந்த வலி அண்ணனுக்கு மட்டுமா? நம் அனைவருக்கும் தானே. சோழ ரத்தத்தை சிந்தியவன் சுகமாக தூங்குவதை பார்த்து கொண்டிருப்பதா நம் மரம் என்று தன் குமுறலை வெளிப்படுத்தினான். அப்போது 20 வயது இளைஞனான உத்தமன் தன் மூத்த அண்ணன்களிடம் பேச அனுமதி கேட்டான். அண்ணன்களுக்கு இந்த சிறுவன் அறிவுரை சொல்கிறேன் என்று தவறாக நினைக்க வேண்டாம். உங்கள் அனுமதி கிடைத்தால் என் கருத்தை சொல்வேன் என்றான். அனைவரும் உத்தமனை வியப்போடு நோக்க அவன் பேசத் தொடங்கினான். இராஷ்டிரகூடம் என்பது சோழத்தை போலவே தனி இறையாண்மை கொண்ட ஒரு நாடு. அதன் உட்பூசல்களிலும் அரசியல் குழப்பங்களிலும் நாம் நுழைந்தது ஒரு துரதிர்ஷ்டவசமான முடிவு. நாம் நம் நாட்டு மக்களையும் நமது ஆட்சியின் வலிமையையும் மட்டும் கவனித்தால் போதுமானது என்பதே என் தாழ்மையான கருத்து. போரினால் உண்டாகும் அழிவு இருபக்கமும் சமமாகவே இருக்கும் என்று கூறி முடித்தான். அரிஞ்சயன் விடவில்லை. அப்படியானால் இந்த இழப்புகளை அப்படியே கடந்து போய்விட சொல்கிறாயா தம்பி? ஒரு வீரனுக்கு அது அழகா? மடிந்தவர்களின் ஆத்மாக்கள் நம்மை மன்னிக்குமா என்று அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினான். உத்தமன் நிதானமாக பதிலளித்தான். நான் கடந்து போக சொல்லவில்லை அண்ணா. இந்த இழப்புகளை பழி தீர்க்கும் ஒரு சந்தர்ப்பம் வரும் வரை அணையாத கங்கு போல நம் மனதின் ஆழத்தில் புதைத்து வைத்திருக்க வேண்டும் என்கிறேன். நாம் பலவீனமாக இருக்கிறோம் என்று தப்பு கணக்கு போட்டுக்கொண்டு இராஷ்டிரகூடன் சும்மா இருக்க மாட்டான். அவன் கண்டிப்பாக எல்லை தாண்டி நம் நாட்டை ஆக்கிரமிக்க முயல்வான். அன்று அவன் நம் மண்ணில் கால் வைக்கும் போது நம்முடைய முழு பலத்தையும் அவனுக்கு காட்ட வேண்டும். அதுவரை பொறுமையே நம் கவசம் என்றான். பராந்தகர் ஒரு பெருமூச்சு விட்டார். உத்தமன் சொல்வதிலும் நியாயம் இருக்கிறது. அந்த 5 உயிர்களுக்கு பழிவாங்க நாம் இன்று எல்லையை கடந்தால் நாளை 50,000 அப்பாவி வீரர்களின் உயிர்கள் போகுமே. அந்த பாவத்தை நான் சுமக்க தயாராக இல்லை. காலம்தான் காயங்களுக்கு மருந்தாக வேண்டும் என்றார். 50,000? அதற்கு மேலேயே உயிர் சேதம் இருக்கும் தந்தையே. கிருஷ்ணன் மிகப்பெரிய அளவில் படைகளை குவித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை நம் ஒற்றர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர் என்றார் ராஜாதித்தர். அப்போது சுந்தரன் தன் கருத்தை பதிவு செய்தான். என்னுடைய கருத்து உங்கள் அனைவருக்கும் வித்தியாசமாக தெரியலாம். ஆனால் அதில் ஒரு தர்க்க ரீதியான நியாயம் இருக்கிறது. ராஷ்டிரகூடத்தின் மன்னர் வாரிசு கோவிந்த கிருஷ்ணன். அவன் கொல்லப்பட்ட பிறகு அந்த நாடு முறைப்படி சோழத்தின் வசம் வர வேண்டும் என்பதே என் எண்ணம். அதை நாம் கோர உரிமையுண்டு என்றான். உத்தமன் உடனே அதை மறுத்தான். சுந்தரா, நீ சொல்வது கோவிந்த கிருஷ்ணன் உயிருடன் இருந்தவரை மட்டுமே செல்லுபடியாகும். அவன் இறந்த பின் அந்த நாட்டை நாம் கோருவது அறமாகாது. அது ஆக்கிரமிப்பாகவே கருதப்படும் என்றான். சுந்தரன் சற்றே ஆவேசத்துடன், ஆற்றை கடந்தவர்களை அநியாயமாக கொள்வதுதான் அறமா சிற்றப்பா? அவர்கள் செய்தது மட்டும் தர்மமா என்று கேட்டான். அது கோவிந்தர் எடுத்த துரதிர்ஷ்டமான முடிவு சுந்தரா. அவர்கள் போரிட்டு வீரமரணம் அடைந்தார்கள். நம் படைகள் எல்லையில் தயாராக இருக்கும்போது எதிரி நாட்டு வீரர்கள் அத்துமீறி நுழைந்தால் நாம் சும்மா இருக்க மாட்டோம் அல்லவா? அதேதான் அங்கும் நடந்தது. எனவே கிருஷ்ணன் அறத்தை மீறிவிட்டான் என்று நாம் குற்றம் சாட்ட முடியாது. ஆனால் அவன் நம் எல்லைக்குள் நுழைந்தால் அவனுக்கு தக்க பாடம் புகட்டலாம் என்று விளக்கினான் உத்தமன். ராஜாதித்தர் தலையிட்டு, தம்பி உத்தமா, மகனே சுந்தரா, நமக்குள் வீண் விவாதம் வேண்டாம்.
ஆழமாக யோசித்து பார்த்தால் உத்தமன் சொல்வதுதான் அறிவார்ந்தது. வெறும் பழியுணர்ச்சியால் உந்தப்பட்டு ராஷ்டிரகூடத்தை வெல்ல நினைப்பது முட்டாள்தனம் மட்டுமல்ல, அது பேரபாயத்தையும் விளைவிக்கும். கிருஷ்ணன் ஒன்றும் சாதாரண மன்னன் அல்ல. அவன் சோழ நாட்டைப் போலவே பரந்த நிலப்பரப்பையும் பெரும் படைபலத்தையும் கொண்ட மாமன்னன். நாவலந்தீவின் இரு பெரும் பேரரசுகள் மோதுவது என்பது வரலாற்றையே அசைத்து பார்க்கும் ஒரு மாபெரும் போராக அமையும். நாம் ஒரு சின்ன தவறு செய்தாலும் காவிரி ஆற்றில் நீருக்கு பதிலாக வீரர்களின் ரத்தம்தான் ஓடும். இறை வரும் வரை அசையாமல் காத்திருக்கும் கொக்கை போல நாமும் பகைவன் வரும் வரை காத்திருப்போம். தம்பி உத்தமனின் கருத்தையே நானும் ஏற்கிறேன். இனி தந்தை என்ன நினைக்கிறாரோ அதை செயலாற்றுவதே நம் கடமை என்று ஒரு முடிவுக்கு வந்தார். அரசர் மெதுவாக தன் ஆசனத்திலிருந்து எழுந்து நின்றார். காவிரி காற்றின் சலசலப்புக்கிடையே அவரது குரல் கம்பீரமாக ஒலித்தது. நானும் உத்தமனின் கருத்தோடு முழுமையாக உடன்படுகிறேன். அதே சமயம் சுந்தரன் சொன்ன கருத்தில் இருக்கும் ஆதங்கத்தையும் உணர்கிறேன். ராஷ்டிரகூரரும் அவர்களுக்கு துணையாக இருக்கும் கங்கர்களும் இன்றில்லாவிட்டாலும் நாளையோ அல்லது மறுதினமோ சமயம் வாய்க்கும்போது வேரோடு அழிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அவர்கள் எல்லை தாண்டும் வரை நாம் பொறுமையாக இருப்போம். ஆனால் அந்த நேரத்தில் நம் வலிமையை தீவிரமாக காட்ட வேண்டும். சந்து பொந்துகளில் ஒளிந்திருக்கும் பகைவர்கள் எந்த நேரத்திலும் தாக்கலாம் என்பதால் நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும். ராஜாதித்தனும் அரிஞ்சயனும் உடனே வடவெல்லைக்கு சென்று அங்குள்ள பாதுகாப்பை கண்காணிக்க வேண்டும். அதே சமயம் தெற்கே நம் குலவிரோதியான பாண்டியன் சோழத்தின் இந்த சரிவை பயன்படுத்தி மதுரையை மீட்க திட்டமிடுவதாக ஒற்றர் தகவல்கள் வருகின்றன. அதை முறியடிக்க மதுரை கோட்டையில் நம் படைகள் வலுவாக இருக்க வேண்டும். ஒரே நேரத்தில் 2 திசைகளிலும் நாம் கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது. எனவே வடதிசை படைகளின் மாதண்ட நாயகனாக ராஜாதித்தனையும் தென் திசை படைகளின் மாதண்ட நாயகனாக உத்தமசீலனையும் நியமிக்கிறேன். வடதிசை படைக்கு உதவியாக அரிஞ்சயனும் தென் திசை படைக்கு உதவியாக சுந்தரனும் இருப்பார்கள். அன்றாட அமைச்சு பணிகள் தடையின்றி நடக்க எனக்கு உதவியாக கண்டராதித்தனை அரண்மனை விவகார அமைச்சராக நியமிக்கிறேன். என் மக்கள் இந்த முடிவுகளை ஏற்பார்கள் என்று நம்புகிறேன் என்று கூறி கைகளை கூப்பினார். அங்கிருந்த அனைவரும் எழுந்து நின்று அரசரின் ஆணையை ஏற்றனர். ஆனால் மதுராந்தகன் ஒருவித பொறாமையுடன் சுந்தரனை பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு எந்த பொறுப்பும் வழங்கப்படாதது அவனுள் ஒரு நெருப்பை போல எரிந்தது. அதை கவனித்துவிட்ட அரசர் புன்னகையுடன் கேட்டார், என்னடா மதுராந்தகா, இந்த தாத்தா உனக்கு ஏதும் பதவி தரவில்லையே என்று பார்க்கிறாயா என்றார். மதுராந்தகன் சட்டென சமாளித்துக் கொண்டு, அப்படியெல்லாம் இல்லை தாத்தா என்று கூறி தலையசைத்தான். உடனே சுந்தரன் சிரித்துக்கொண்டே, தந்தையே, அவனுக்கு ஒரு முக்கிய பணி இருக்கிறது. அவன் பழையறை அந்தப்புறத்தில் காவல் பணி புரிவான் என்று கிண்டல் செய்ய அங்கிருந்த அனைவரும் குலுங்கி சிரித்தனர். மதுராந்தகன் கோபத்தை மறைத்துக் கொண்டு தானும் சிரிப்பது போல பாசாங்கம் செய்தான். அதுவரை இந்த விவாதங்களை கேட்டுக்கொண்டிருந்த அனுபமா குறுக்கிட்டாள். தந்தையே, அவர்கள் அனைவருக்கும் போர் முனையில் பணி கொடுத்து விட்டீர்கள், எனக்கு என்ன பணி என்று கேட்டாள். பராந்தகர் அவளை பரிவுடன் நோக்கி, உனக்கு எப்போதும் போல அந்த தேடுதல் பணிதான் மகளே. எங்கு விட்டாயோ அங்கிருந்து நம்பிக்கையுடன் தொடங்கு. விடாமுயற்சி என்றாவது ஒரு நாள் பலன் தரும் என்றார். மற்றவர்களுக்கு படைப்பணி, எனக்கு மட்டும் தேடுதல் பணியா என்று அவள் செல்லமாக சலித்துக் கொண்டாள். உத்தமன் சிரித்துக்கொண்டு, ஆமாம் தந்தையே, பாவம் என் சகோதரி, அவளுக்கு வேறேதாவது எளிமையான பணி கொடுக்கலாமே என்றான். அனுபமா அவனை நன்றியுடன் பார்த்து, நன்றி தம்பி, நீயாவது எனக்காக பரிந்து பேசினாயே என்றாள். அரசர் உத்தமனை பார்த்து, சரி, என்ன பணி என்று நீயே சொல்லிவிடு மகனே என்றார். உத்தமன் குறும்பு சிரிப்புடன், திருமணம் செய்து கொண்டு கணவருக்கு செய்யும் தொண்டு பணியை கொடுக்கலாம் தந்தையே என்று கூறி முடிக்கும் பொழுது அனுபமா அவனை கைகளால் அடிக்க துரத்தினாள். இருவருக்கு இடையே நடந்த அந்த செல்ல சண்டையை பார்த்து சோழ அரச குடும்பமே மீண்டும் சிரிப்பில் ஆழ்ந்தது. நீண்ட நாட்களாக மௌனமாக கிடந்த அந்த அரண்மனையில் மகிழ்ச்சியின் ஓசை மீண்டும் எதிரொலித்தது. அந்த ஒட்டுமொத்த மகிழ்ச்சிக்கும் சோழத்தின் உயர்விற்கும் அச்சாணியாக இருந்தது தொட்டிலில் உறங்கிக் கொண்டிருந்த பாலகன் ஆதித்த கரிகாலன் மட்டுமே. அவனது வருகை சோழ தேசத்தின் விதியை மாற்றி எழுதும் என்பதற்கான தொடக்கமாக அந்த இரவு அமைந்தது. முதுபெரும் அரசர் பராந்தகர் அந்த சிரிப்பொலிகளை கேட்டு திருப்தியுடன் வானத்தை பார்த்தார். மேகங்களுக்கு பின்னால் மறைந்திருந்த சந்திரன் இப்போது முழுமையாக வெளிப்பட்டு காவிரி கரையை தனது பால் போன்ற ஒளியால் நனைத்துக் கொண்டிருந்தது. இந்த அமைதி நிலைக்க வேண்டுமென்றும் தன் பிள்ளைகள் சோழத்தின் புகழை 7 கடல்களுக்கும் அப்பால் கொண்டு செல்ல வேண்டும் என்றும் மனதிற்குள் வேண்டிக் கொண்டார். இனி வரப்போகும் நாட்கள் சவால்கள் நிறைந்தவை என்பது அவருக்கு தெரியும். ஆனால் தன் குடும்பம் மீண்டும் ஒன்றுபட்டிருப்பது அவருக்கு இமயமலை போன்ற பலத்தை தந்தது. தொடரும்.